கலைஞர் இல்லைன்னா இந்த மூளை கிடையாது. நான் தான் வந்தேன் என்னால தான் வந்தேன்னு அவன் பேசி தரான். பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா நாம இல்லை. 40க்கு 40 வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை. பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது. ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது. பலார்னு ஒரு எம்பிக்கு அறை விழுந்தது. மத்தியில் ஆட்சி அமைக்க போற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறை தான். கழகத்தை அழிப்பேன், சபதம் இருக்கிறேன், இது சத்தியம் சத்தியம்னு எழுத ஒரு சவால் விட்டுருக்காங்களே. இன்னைக்கு ஒருத்தர் நான் கடவுளுங்கிறாரு, அவருக்கு அந்த பதில் ஒத்து போகுது. அனைவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அண்ணன் பேசும்போது சொன்னாங்க 1.2 kg தான் எல்லாருக்கும் மூளை இருக்கும், இவங்களுக்கு என்ன 20 கிலோ இருக்குன்னு. நமக்கு 1 கிலோ தான். ஆனால் இந்த மூளையை வச்சு நான் ஏன் உங்க முன்னாடி வந்து நின்னா அது கலைஞர் தான். கலைஞர் இல்லைன்னா இந்த மூளை கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாது. அவர் இல்லைன்னா நம்ம மேடையிலே கிடையாது, முன்னாடி உட்காந்துருக்க முடியாதுன்னு நிறைய பேர் தெரியாமல் அவன் நான் தான் வந்தேன் என்னால் தான் வந்தேன்னு அவன் பேசி தரான். சத்தியமாக அது கிடையாது. அவர் இல்லைன்னா நாம் இல்லை. பெரியாரும் கலைஞரும் இல்லைன்னா சத்தியமாக கிடையாது. அதனால் நமக்கு மூளை 1.2 கீழே தான். தம்பி செந்தில்வேல் சொன்ன மாதிரி இன்றைய நாள் இது ஒரு வெற்றி நாள். இது ஒரு 40க்கு 40. இது அண்ணன் கலைஞருடைய 101வது பிறந்த நாள் மட்டுமல்ல, தமிழகத்தின் வெற்றி நாள், வெற்றி விழா எடுக்கும் நாள், 40க்கு 40 கொண்டாடும் நாள். அது மாறுதட்டணும். அன்னைக்கு நான் எப்பயும் இந்த கணினி பார்க்கறதில்ல, இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு. 40க்கு 40 வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார். முதலில் 5 ஆண்டுகளே தேவையில்லை. திமுக கூட்டணியின் 40-40 வென்றதின் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது. அதான் என் தம்பி சொன்னார். முதுகெலும்புனா ஒரு அசுர ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு. இந்த 40 இடங்களை பாஜக கூட்டணிக்கு கிடைக்காமல் செய்ததின் மூலம் இனி சாதாரண மெஜாரிட்டிக்கே தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர்களான சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவை கையேந்தி நிற்கும் நிலை மோடிக்கு வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு சட்டமன்ற மசோதாவையும் தான் தோன்றித்தனமாக கொண்டு வந்து நிறைவேற்றிட முடியாது. அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் கூட்டாளிகளை எதிர்ப்பார்கள் எனும் அச்சத்தை உருவாக்கிய நாள். நம்ம 40 கொண்டு வந்தது, 40 ஜெயிச்சது இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு கலங்கரை விளக்கமா இன்னைக்கு பேசப்படுதுங்கிறதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன். இனி விவசாயிகளின் போராட்டம் நடந்தால் அது அயல்நாட்டு சதி என்றோ, நம் நாட்டு விவசாயிகளை அந்நிய கைகூலிகள் என்றோ எகத்தாளம் பேசிட முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது. பலார்னு ஒரு எம்பிக்கு அறை விழுந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சாதாரண அறை இல்லை. இந்த மத்தியில் ஆட்சி அமைக்க போற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறை தான். இனிமே ஏதாவது ஒண்ணு விழுந்துச்சுன்னா இப்படி தாண்டா அறை போன்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு அரைஞ்ச நாள். விவசாயிகளை பேசுனதுக்காக தான் வந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என இனிமேல் முழங்க முடியாது. ஏன்னா நிதிஷ்குமார் அது வாக்குறுதியில் கொடுத்திருக்காரு. இஸ்லாமியர்களுக்கென தனியாக இடஒதுக்கீடு தர முடியாது என திமிராக பேச முடியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை அவருடைய இதில் கொடுத்திருக்காரு. மாநில அரசுக்கான நிதி பங்கீடுகளை முறைப்படி செய்ய வைக்க எதிர்கட்சிகளுக்கு வழி கிடைத்துள்ளது. அசைக்க முடியாத கற்கோட்டை என நீங்கள் முழங்கிய உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட அந்த 40க்கு 40 நமக்கு கிடைச்ச மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டு விட்டது. அரை சங்கித்தனம் ஏதுமின்றி பாஜகவை உறுதியாக எதிர்த்து நின்றால் 100 விழுக்காடு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதை ஒரு தென்கோடி மாநிலத்தில் இருந்து எங்கள் தலைவர் மீண்டும் நிரூபித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் மீது புது நம்பிக்கையை உண்டாக்கிய நாள் இந்த தமிழகம். அதை பாராட்டி எடுக்கிற வெற்றி விழாவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தம்பி பிரபாகர் தலைவராக இருந்து எடுக்கிற விழா. கல்கி ராஜேந்திரன் எங்களுடைய
எங்களுடைய முன்னாள், அதாவது சில முன்னேறு பின்னேறுவோம்ல, எங்களுக்கு முன்னேறாக இருந்தவங்க. அவர் எங்கள் ராம் சார்லாம் ஒரு ரொம்ப நண்பர்கள். அவர் கலைஞர் ஊருக்கு பார்த்துட்டு, கலைஞரை பார்த்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து சொல்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட, இந்த மாதிரி நான் போனேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். மேடையில் அண்ணா படம் இருக்குது, பெரியார் படம் இருக்குது, அப்புறம் பேனா வச்சுருக்காரு, ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறார், எந்த கோப்புமே இல்லை. நான் ஆச்சரியமாக இருந்தது. நான் அவர்கிட்டே கேட்டேன், எந்த கோப்புமே இல்லை, என்ன எதுவுமே பார்க்க மாட்டீங்களா, இல்லை வேறு இடத்துல கோப்புகள் வச்சுருப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் கோப்புகளை நாங்கள் வந்து தேக்கி வைக்கப்படுறவர்கள் இல்லை, கோப்புகளை துரத்தி கொண்டு ஓடுபவர்கள் அப்படின்னு சொன்னார். அதான் எங்கள் மாசு. நான் ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது சொன்னேன், என்னண்ணே மேடை எப்படி இருக்க, மேஜையில் ஒன்றுமே இல்லையே என்ன, ஏன்னா என் டேபிளில் எந்த கோப்பும் மிச்சம் இருக்காதுண்ணே, எதையும் நான் நிற்க வைக்க மாட்டேன், வந்த உடனே கையெழுத்து கொடுத்தாரு. ஒரு கலைஞர் சொன்ன அதே வழியில் ஒரு மாதம் நான் ஆச்சரியப்படுவேன். அவர் காலையில் அதிகாலை 4 மணி, இரவும் 12 மணி. காலையில் நான் எப்போ பார்க்கும்போதும் அவர் வந்து வாக்கிங் ட்ரெஸ்ஸில் இருப்பார். எப்போ பார்ப்பார், எப்போ எத்தனையோ உதவிகளை நம்ம ஃபோனில் சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எங்கள் ஊர், எனக்கு பரமக்குடி பக்கத்தில் செம்மன்குடி, ஒரு சின்ன கிராமம். அங்கே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம் ஒன்றுக்கு சேங்ஷன் ஆகி இது வரைக்கும் கட்டலை. அப்போ அந்த ஊருக்கு நான் எங்களுடைய குலதெய்வம் கோயில் விழாக்கு போயிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க, கோரிக்கையை சொன்னாங்க. நான் உடனே அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வந்தது யார் தெரியுமா, பரமக்குடியில் இருக்கிற சுகாதார நிலையத்துக்கான அதிகாரி எனக்கு ஃபோனுக்கு வந்தார். சார் சொல்லுங்கள் சார், அமைச்சரே பேசினார் அப்படின்னு. இல்லைங்க, இந்த மாதிரி சேங்ஷன் ஆகியிருக்கான், அதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது சார், நான் நேராக போகிறேன் சார், நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்கள் சார், அங்கே பார்த்துக்கிறேன் சார். ஒரு சின்ன கிராமம்தான், ஒரு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டலை, கட்டலை, அனுமதி கிடைச்சும் கட்டலைங்கிறதுக்கு ஒரு அமைச்சர், சம்மந்தப்பட்ட பரமக்குடியில் இருக்கிற ஒரு அதிகாரி பேசி எனக்கு அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோனுக்கு வர்றார். இதுதான் கலைஞர் ஆட்சி. இதுதான் கலைஞர் தலைமையிலான முத்தமிழறிஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிற ஆட்சி. கலைஞருடைய நகைச்சுவை நயத்தை எங்கள் மணியண்ணன் சொன்னார். நிருபர்கள் கூட்டம், நான் கலைஞருடைய நகைச்சுவை நயத்துக்கு ஒரு 4-5 சொல்லிட்டு, அப்புறம் நமக்கும் அவங்களும், நான் வந்து ரொம்ப ஒரு கூடையெல்லாம் இருந்ததில்லை. நான் வந்து தேவைன்னா பார்க்கறது, கூப்பிட்டா பேசுறது, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் ரொம்ப கை கோத்து தோல் மேலே தோல் போட்டு அலைஞ்ச ஆள்லாம் நான் கிடையாது. நிருபர்கள் கூட்டம், கேள்வி, கழகத்தை அழிப்பேன் சபதம் இருக்கிறேன், இது சத்தியம்னு எழுதா வந்து ஒரு சவால் விட்டுருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் அப்படின்னு. இது எப்போ கேட்டதுன்னா 2008. அவர் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். நேற்று கொஞ்சம் அதிகமாகி விட்டது போலும் சொல்லிட்டு கேப் விடுவார். அவர் எப்பயுமே அதான் கேப் விடுவார். கேப் விட்டுட்டு ஒரு சிரிப்பார். சிரிச்சுட்டு, நான் சொன்னது கோபத்தை, அதான் கலைஞர். 97 9 பேரை காப்பாற்ற போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் காட்டுக்குள்ளே இருக்கேன். இவரும் அண்ணனும் பாட்டிலும் 2 பேரும் முதலமைச்சர். அப்போ 2 பேரும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர் தான் குண்டக்க கேட்டே இருப்பாங்களே, நம்மளுக்கு தான் தெரியுமே, ஒன்றும் உருப்படியாக கேட்கறது இல்லை. அதனால குண்டக்க கேட்பாங்க. கேட்டே இருந்திருக்காங்க. கடையில் கலைஞர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார். எப்படி இது முறியடிக்கணும்? ஒருத்தர் கேட்குறாரு, சார் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போவோம் அப்படின்னு போயிட்டார். சமுத்திரம்னு ஒரு பெரிய எழுத்தாளர். கலைஞர் எப்பயுமே அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கலைஞர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் அதாவது அன்னைக்கு வந்து ஊழல் பட்டியலில், அதிமுக ஊழல் பட்டியலில் அன்னைக்கு வெளியிடுறாரு. சமுத்திரன்னா இங்கே லேட்டாக வந்திருக்காரு. லேட்டாக வந்தோடனே, நீங்கள் என்னை கூப்பிடல, இருந்தாலும் நான் வந்துட்டேன் அப்படின்னாரான் சமுத்திரம். நீ எங்கள் செய்தியை போட மாட்டீங்க, இருந்தாலும் வாங்க. அது அதாவது ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை ஒரு அறிவும் ஆற்றலும் நிறைந்த ஒருத்தருக்காக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
காந்தியும் கோட்சேவும் இப்போது இருந்திருந்தாலும் ஒருத்தன் கேட்குறான். இப்போ நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருப்பார். காந்தியும் கோட்சேவும் இப்போது இருந்திருந்தால் காந்தியே கோட்சேவை கூப்பிட்டு என்னை சுட்டு கொன்றியா அப்படிம்பாரு. இப்போ அதான் நடக்குது. எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ கலைஞர் இருந்தபோது அவர் கட்டிய அணைக்கட்டு, அவர் கட்டிய அனைத்து கோயம்பேடு மார்க்கெட்டில், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெட்ரோ வரைக்கும் செந்தில்வேல் சொல்லிட்டாங்க. ஆனால் கலைஞருடைய நூற்றாண்டில், அந்த நூற்றாண்டில் மாத்திரம் கலைஞர் பேர் வர கட்டியது இருக்கு பாருங்க. அதை தம்பி சொன்ன மாதிரி இந்த கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை, அது அமெரிக்கா மருத்துவமனைக்கு இணையாக கட்டியிருக்காங்கிறது நீங்க எல்லாரும் பாராட்டுற ஒரு விஷயம். நானும் வியந்து போனேன். நீங்க ஏறு தழுவுதலுக்காக நீங்க அலங்காநல்லூர்ல ஒரு ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க. எந்த கொம்பனும் அப்படிலாம், அது கலைஞர் பேரால. இந்த பக்கம் போனா கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டை தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் நினைவில். கலைஞர் நினைவில் நீங்க திருமண பக்கம் எல்லாம் அவருடைய நினைவு இருக்கிற மாதிரி இந்த ஓராண்டு கட்டிய நீங்க விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் 100 ஆண்டு இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் கலைஞர் நம்ம முன்னாடி நிற்பாருங்கிறத இன்னைக்கு இந்த ஆட்சி செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான நீங்க அரசாங்கம் கட்டியிருக்கிறத உண்மையிலே பாராட்ட வேண்டிய. ஏன்னா கலைஞருக்கு எனக்கும் கலைஞருக்குமான உறவு ரொம்ப பெருசுலாம் இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 9 பேர் காப்பாற்றுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஏன்னா சோசாரை பற்றி அண்ணன் ரமேசன் சொன்னாங்க, எங்கள் மைப்பாவும் சொன்னார், செந்திவலன்னு சொன்னாங்க. ஏன்னா சோசாரை பற்றி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் கொஞ்சம் சொல்லணும்ல. ஏன்னா அவர் விமர்சனம் பண்ணதில் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். என்னையும் ரொம்ப முண்டக்க திட்டிருக்காரு அவர். ஒரு முறை என்னாச்சு, 9 பேரை காப்பாற்றுறதுக்காக என்னை அனுப்புகிறாங்க. 2 அரசாங்கம் அனுப்புது, நான் போயிட்டு வரேன். போகிறதுக்கும்போது கோபால் மாத்திரம் நினைச்சா போறாரு, நினைச்சா வர்றாரு. ஏன் அவர் பின்னாடியே போலீஸ் போய் வீரப்பனை சுட்டு கொண்டாடின அப்படின்னு துக்குளக்கில் எழுதிட்டார். யாரு? ஜோசார். நான் வந்த உடனே கலைஞரை பார்த்தேன். துக்குளக்கு பார்த்தீங்களான்னார். நான் பார்க்கலண்ணே, நான் படிக்கிறது இல்லை பொதுவாக. துக்குளக்க நீங்கள் மற்றதை சொல்லிடுறாங்க. அப்போ இன்னைக்கு பாருங்க அப்படின்னார். வீட்டில் போய் பார்த்தேன். கொஞ்சம் குண்டை எழுதியிருந்தார். ஏன் இவர் பின்னாடியே போலீஸ் போய் வீரப்பனை பிடிச்சா என்ன? போலீஸ் ஏன் இவ்வளோ மந்தமாக இருக்கு? கருணாநிதி போலீஸ். இதுக்கு கோபால் நான் சொல்லலை, நீங்களே சொல்லிடுங்க என்ன. சில விஷயத்த பாலை நம்மகிட்ட தள்ளி விட்டுருவாரு அப்படியே. அப்போ எனக்கு சன் டிவியில் வீரபாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நான் வந்த உடனே எனக்கு ஒரு நேருக்கு நேர். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பத்திரிக்கையாளர், இந்தியாவை போற்றக்கூடியவர், அவர் இல்லை நான் ஜோசாரை தானே சொல்கிறீங்க, சொல்லுங்க என்ன. இல்லை இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உங்கள் பின்னாடியே போய், ஆனால் கோபால் மாத்திரம் பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர்றாரு, நீங்களே போய் பின்னாடியே போய் பிடிக்க வேண்டியதானேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சிஎம் கலைஞரும் சொன்னாங்க, அது பார்த்தீங்களான்னாங்க. நான் படித்தேன். அப்போ என்னை பதில் வர சொன்னாங்க. பதில் சொல்லி நீங்களே சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் கலைஞர்கிட்ட சொல்லிடுறேன், நான் தூது போகிறத நிறுத்திடுறேன், சோசாரை போக சொல்லுங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் அடுத்த முறை காட்டுக்கு போனோன்னா சோசாரை தான் கலைஞர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் போய் கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா பஸ்ஸில் தானே போகிறோம், கூப்பிட்டு வந்துட்டோன்னு சொன்னோடனே கேட்டேன். நல்லா சொன்னீங்கன்னாரு கலைஞர். நைட்டு 10:30 மணிக்கு எனக்கு போகணும். யார்? ரஜினி சார். கோபால் சொல்லுங்கண்ணே. ஜோசார் ஃபோன் பண்ணாரு. என்னென்ன? கோபால் என்னை கொல்றதுக்கு திட்டம் போட்டாரு. என்னென்ன? நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன், அதையே அது பெருசாக எடுத்து அவர் என்ன சொன்னார். நான் சொன்னேன், ஏன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் பஸ்ஸில் போகிறாரு, சைக்கிளில் போகிறாருன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் இல்லை, அதனால் சரி இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அதாவது ஒரு பத்திரிகையாளர், கலைஞர் ஒரு பத்திரிகையாளர்,
அவர் பதில் சொல்லியிருக்கலாம். அரசாங்கம் 2 அரசாங்கமும் தூதுவனா எடுத்து நம்மளை அனுப்புகிறாங்க, இதுக்கு பங்கமும் வந்துடக்கூடாது, அவர் பேசுனதுனால எந்த குறையும் வந்துடக்கூடாது, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறதுல கலைஞர் தான். அடுத்து இப்போ ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தான் கடவுள்னாரு, கேள்விப்பட்டிருப்பேன். நான் தான் கடவுள். எங்கள் அம்மா செத்த பிறகு இப்போதான் எனக்கு ஞானோதயம் வந்துச்சு சொன்னார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்னதை நான் அப்படி சொல்கிறேன். என் தாய் உயிருடன் இருக்கும் வரை நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் என்றே நினைத்து வந்திருக்கிறேன். அவர் மறைவுக்கு பின் நான் எனது அனுபவங்களை திரும்பி பார்க்கையில் நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று நம்புகிறேன். இந்த பலம் எனது உடலிலிருந்து வருவதல்ல, இது எனக்கு கடவுளால் அருளப்பட்டது. யார் சொல்றாரு? மோடி. அதனால்தான் கடவுள் எனக்கு திறமை, பலம், தூய நெஞ்சம் இவை அனைத்தையும் செய்வதற்கென உத்வேகம் இவற்றை கடவுள் கொடுத்திருக்கிறார். நான் கடவுள் அனுப்பி வைத்த தூதனன்றி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு யாரு? மோடி இப்போ இன்னைக்கு பிரதமரானவர் சொல்லியிருக்கார். கலைஞர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் ஒரு பதில் சொல்லியிருப்பார். யாருக்கு? மோடி. அப்பயே இப்போ இப்படிலாம் சொல்லுவார் நினச்சி மோடிக்கு அப்பயே ஒரு பதில் சொல்லியிருப்பார். ஒரு ஆஸ்பத்திரி திறக்க போயிருந்திருக்காங்க. யார்? கலைஞர் திறந்த உடனே, அண்ணே உங்கள் கைராசினே திறந்து வாங்க, அதனால தானே உங்களை கூப்பிட்டானாரு. யோ, ஆஸ்பத்திரிக்கு போய் கைராசின்னு சொன்னால் ஏயா? ஒரு கடையை திறந்து வச்சா கைராசி இருந்தால் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுவான். ஆஸ்பத்திரிக்கு கைராசின்னு சொன்னால் அப்போ நோயாளி நிறைய வரணும்னா அப்போ ஏன் நான் ஆளுகிற தமிழகத்தில் இருக்கிற மக்கள் பூரா நோயாளியான நீ சொல்றியா? கைராசின்னு சொல்லாத, இங்கே வர்றவங்க நல்லபடியாக குணமாகி போகணும், அதுக்காக என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லு, அதை வேணா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கடுத்து ஒருத்தர், நீங்கள் தெய்வம் போல வந்திருக்கீங்க. நான் தெய்வம் என்றால் இப்போது கூட 5-6 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டு உடம்பு வலியுடன் நின்று கொண்டிருக்கிறேன். தெய்வத்திற்கு உடம்பு வலி வருமா? தெய்வத்திற்கு தலைவலி, கால்வலி, கண்வலி இதெல்லாம் வருமா? தெய்வத்திற்கு ஹார்ட் ட்ரபிள் வருமா? தெய்வத்திற்கு கிட்னி ட்ரபிள் வருமா? இது பூரா கேட்குறாரு. எனவே என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள். அதே போல் என்னையும் கேலி செய்யாதீர்கள். தெய்வம் பேசாது, நான் பேசுகிறேன். எனவே நம்முடைய நண்பர்கள், கழக உடன்பிறப்புகள் இதய தெய்வம், தெய்வம் என்றெல்லாம் என்னை அழைப்பதை விட்டுவிட வேண்டும். அவர் சொல்றார், உங்கள் அன்பை, பாசத்தை வேறு விதமாக பொழிந்தால் போதுமானது, என்னை தெய்வமாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மைக்கு, மனசாட்சிக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய அன்புக்குரிய உடன்பிறப்பு டாக்டர் அதை அவரை சொல்லி பாராட்டுறார். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு விழா எடுக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதில் 30 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒருத்தர் நான் கடவுளுங்கிறாரு, அவருக்கு அந்த பதில் ஒத்து போகுது. நான் எனக்கு தெரிய ஒரு இத்தனை திறமையுள்ள ஒரு முதலமைச்சரை தமிழகம் கண்டதில்லை. இத்தனை திறமை வாய்ந்த ஒரு 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 தலைவனை இந்த கழகம் கண்டதில்லை. இத்தனை திறமை வாய்ந்த ஒரு குடும்பஸ்தரை அந்த குடும்பம் கண்டதில்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், அவரால் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த மேடையில் உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பன் பிரபாகர் அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல் ஆளுமைகள். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் உசைன். விலை ₹200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.